எமது அழைப்பை ஏற்று இன்றைய நினைவு தேர்வை ஆற்ற யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கின்ற திரு நிலாந்தன் பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுக குறிப்பை வழங்க தயங்குகிறேன். மார்க்சிச கொள்கையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய புரட்சியாளரும் மாமேதையுமான கார்ல் மார்க்ஸ் பிறந்தபோது அவருடைய ஆய்வு நண்பரான ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் கார்ல் மார்க்ஸின் மரணத்தை இப்படி அறிவித்தார். கார்ல் மார்க்ஸ் பிறந்துவிட்டார் என்று அவர் சொல்லவில்லை, மாறாக அவர் சொன்னார், the greatest living thinker ceased to think என்று சொன்னார். மிக உயர்ந்த சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்திவிட்டார் என்றுதான் அவருடைய மரணத்தை அவருடைய நண்பர் அறிவித்தார். திரு நிலாந்தன் அவர்களும் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவராக, எழுதிக் கொண்டிருக்கின்ற ஒருவராக, செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். திரு நிலாந்தன் அவர்கள் பல்துறை சார்ந்த ஒரு ஆளுமையுள்ள படைப்பாளி. பக்தி எழுத்து, கொலமிஸ்ட் ரைட்டிங் என்று சொல்வார்கள். பக்தி எழுத்து, கவிதை, ஓவியம், நாடகம், விமர்சனம் என பல தளங்களில் தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ் அரசியல் சூழலில் தனது பக்தி எழுத்துக்களால் நன்கு அறியப்பட்டவர். கொலமிஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தை உண்டு, அதனுடைய நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பு பக்தி எழுத்தாளர். கொலமிஸ்ட், பொலிட்டிக்கல் கொலமிஸ்ட் என்பது அரசியல் ரீதியான கட்டுரைகளை, ஆய்வுகளை எழுதுகிறவர்கள். நிலாந்தன் யார் என்றால் சுருக்கமாக அவர்கள் பொலிட்டிக்கல் கொலமிஸ்ட், அரசியல் பக்தி எழுத்தாளர் அல்லது அரசியல் ஆய்வாளர் என்று சொல்லலாம். ஈழநாளம், தினக்குரல், வீரதேசமி போன்ற பத்திரிகைகளில் அரசியல் பக்தி எழுத்தாளராக தொடர்ந்து எழுதி வந்தவர். இப்பொழுது கடந்த 6 வருடங்களாக யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையிலும், கனடாவிலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையிலும் அரசியல் பக்தி எழுத்தாளராக அரசியல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். சிறந்த கவிஞரான இவர் பல பரிசார்த்த கவிதை நூல்களையும் வெளியிட்டிருக்கிறார். மண் பட்டினங்கள், யாழ்ப்பாணமே ஓ எனது யாழ்ப்பாணமே, வன்னி மாநிலம், நவீன பத்மாசுரன், இனி எனது நாட்களில் வரும் யுகபுராணம், புலிகளுக்கு பின்னரான அரசியல், நினைவு கூறுதல், 2009 பின்னரான தமிழ் ராஜதந்திரம், நினைவுகளை தலைவர்களோடு கடத்துதல், யுக முடிவும் பின்னரும் போன்ற நூல்களை, அந்த நூல்கள் அரசியல் கட்டுரைகளாகவும் பரிசார்த்த கவிதை நூல்களாகவும் அமைந்திருக்கின்றன. ஆகவே இந்த உரையை கொடுப்பதற்கு நாங்கள் நிலாந்தன் அவர்களை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், நம்முடைய அன்புக்குரிய முன்னாள் ஆயர் ஜோசப் ஆண்டகையோடு இவர் இணைந்து செயல்பட்டவர். அவருடைய சிந்தனைகளை உருவாக்கியவர். ஆயருடைய பல முன்னெடுப்புகளிலே இவர் பங்காளராக அந்நாட்களில் இருந்தவர். ஆகவே சிலர் நன்றாக எழுதுவார்கள், ஆனால் பேச மாட்டார்கள். சிலர் நன்றாக பேசுவார்கள், ஆனால் எழுத மாட்டார்கள். நன்றாக எழுதுகின்றவர்களாகவும் பேசுகின்றவர்களாகவும் இருப்பவர்கள் மிக சொற்ப பேர். அப்படியான சொற்ப பேரில் திரு நிலாந்தன் அவர்களும் ஒருவர். உயிர் துடிப்போடு செயற்பாட்டாளராகவும் விளங்குகிறார். ஆகவே நிலாந்தன் ஓயாது சிந்திக்கிறார், எழுதுகிறார், பேசுகிறார், செயற்படுகிறார். இத்தகைய சிறப்புக்குரிய திரு நிலாந்தன் அவர்களை ஜோசப் ஆண்டகை அவர்களின் 5ஆம் ஆண்டு நிறைவே நினைவு தேர்வையாற்ற அன்போடு அழைத்திருக்கிறோம். அதற்கு முன்னர் அவருக்கான மதிப்படைப்பு இப்போது நடைபெறும். அவர்களுக்கு நன்றி